இருக்கிறது. 2 வயது குழந்தையிலிருந்து 75 80 வயது பாட்டி வரை யாரும் வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலை. எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைகள். தன்னுடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக பணிக்கு சென்று திரும்புவார்களா என்ற ஒரு கேள்விக்குறி இந்த ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் புரட்சித் தமிழர் நான்கரை ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திற்கு பிறகு ஒரு சிறந்த ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை, விவசாயிகள் விரும்பக்கூடிய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கினார். அவருடைய ஆட்சி காலத்திலே தான் பல திட்டங்கள் சிறப்பாக புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செய்த திட்டங்களோடு இணைத்து குடிமராமத்து பணியிலிருந்து 7.5% அந்த மருத்துவ படிப்பிற்கு வழங்கியவர்கள் பல்வேறு திட்டங்களை செய்து கொடுத்தார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரூபாய் 10,000 வழங்க என்று அறிவித்திருக்கிறார்கள். மாதம் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 2,000 வழங்க என்று அறிவித்திருக்கிறார்கள். விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு அறிவித்திருக்கிறார்கள். எண்ணற்ற திட்டங்கள். இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றால் சொன்னால் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் எனக்கு முன் பேசிய பாரதிய ஜனதா